வசமான அழக மாட்டிக்காமக்கா. அவ்வா யூ காய்ஸ் என்னோட வளர்த்தியா இருக்காமக்கா. சஜ்ஜான போயிடுவான். அரக்குன்னு உடனே கால் பண்ணி வந்துட்டான். நீ சீக்கிரம் வேலையை முடிக்க வந்துட்டான். நல்ல ஒரு களி எடுத்துக்கணும்க்கா. வா நல்லக்கா கழிவு எடுத்தாச்சுமாக்கா. இனி பீஸை போட்டு வேண்டியான் பயில்வானே. ஒரேமாக்கா ஒரு கை பிடிமாக்கா. மெதுவா மெதுவா இல்லை கொண்டல் அழகா எடுத்துணுமுக்கா. தோல் சாத்தியான வாழ் பார்த்தேன். பீஸ் பீஸாக போட்டால் தான் குடலை எடுக்க முடியுமாக்கா. வளர்த்தியா இருக்காமல்ல வர மாட்டேங்குது. இப்போ வர குடல் இருக்கு வழியை எடுத்தாச்சுமாக்கா. நடுவில் குறுக்க ரொம்ப தள்ளிட்டு புல்ல கருதாமக்கா. வேலை முடிஞ்சுமாக்கா. அழகான மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. அழகா அரைச்சி எடுத்துக்கணுங்கா. மிளகு பெருஞ்சலும் அரைச்சி எடுத்துக்கணுமுக்கா. நல்ல மிளகும் சீரகமும் அரைக்க வாசம் அப்படி மூக்கை துளைக்குதுமுக்கா. மஞ்சளை போட்டு விரசி வச்சுக்கணுமுக்கா. சரி செம்ம கல்யாக்கி. சரி இல்லை அடுப்பு போடுவோம். சரி
கரெக்டாக இருக்கு. நல்ல மிளகு தண்ணி. தண்ணி நல்ல சூடாச்சு மக்கா. மீனை உள்ள இறக்க வேண்டியான். கொஞ்ச நேரம் நல்லா ஆயிட்டு மக்கா. மெதுவாக திறந்து பார்ப்போம். அழகா அவிஞ்சிட்டா. நீ இறக்க வேண்டாம். நீ வச்சா குழுக்குன்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க மக்கா. என்னை அப்படியே தோலை உரிச்சு எடுத்து வேண்டாம். நீ வேலையை ஆரம்பிச்சு வேண்டாம். அப்படி பூட்டை கலந்து வந்துட்டாமக்கா. சப்தியா பாருங்க மக்கா. அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கான். அது மசாலாவை தண்ணி ஊற்றி அரைக்கணும். கல்லில் ஒரு முள் இல்லாமல் நைஸாக எடுக்கணும் மக்கா. அப்படியே திரும்பி எடுத்துக்கணுங்கக்கா. சரி, நயமான நல்லெண்ணெய் ஊற்றி வேண்டியான். அப்படியே அந்த கடுவை சேர்த்து விடுமாக்கா. நறுக்குன வெங்காயத்தை உள்ள இறக்க வேண்டாம். வெங்காயம் நல்ல முருகை வேணுமுக்கா. அழகான பச்சை மிளகாய் சேர்த்து விடுமுக்கா. அப்படியே நறுக்கிற தக்காளியை சேர்த்து வேண்டாம். தக்காளி நல்ல வாசனைக்கா. அழகான கருவேப்பிலை போட வேண்டாம்.
அரைச்ச மசாலா அப்படியே சேர்த்து விடுமுக்கா. வத்தல் விழுது. நல்ல மிளகும் சீரகமும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுமுக்கா. மஞ்சள் சொத்தும் சேர்த்துக்கணுமுக்கா. கறி அழகாக உரித்து எடுத்துக்கணுமுக்கா. கறியை ஒரு முக்கால் வேக தான் வச்சுருக்கோமுக்கா. அப்போ பக்கமாக இருக்கும். எல்லாம் வசங்கி நல்லா வெறுக்குமுக்கா. இனி கறியை உள்ளே இறக்க வேண்டியான். இந்த வாசம் தூக்கிட்டோமுக்கா. இடிச்ச இஞ்சி பூண்டா இந்த பக்கத்தில் சேர்த்துக்கணுமுக்கா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுமுக்கா. அப்படியே திருவண்ண தேங்காய் பூ போட்டு வேண்டியமுக்கா. நல்ல பூ மாதிரி ஆகிட்டோமுக்கா. பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. ஜம்முனு ரெடி ஆகிட்டோமுக்கா. இனி இறக்க வேண்டியா. கொஞ்சம் உடையமுக்கா இறக்கிறோம். சாப்பிட்றதுக்கு அழகான பட்டை பிடிச்சாச்சுமுக்கா. சரி சாப்பிட வேண்டியான். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோமுக்கா. எல்லோரும் வாங்க. இப்படி மம்டி பிடிச்சி வேலை செஞ்சாத்தான் நம்ம காய்கறி உணவு எல்லாம் சாப்பிட முடியுமாக்கா. இன்னைக்கு அதுக்கு தான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோமுக்கா. வாங்க வாங்க வாங்க. ஓடியோ ஓடியோ நல்ல சாவு. நல்லா சாப்பிட்டுட்டு விடாமல் வெட்டணும். லட்டு தான் லட்டா சாப்பிட்டு தான் வைக்கல வைக்கணும். கடைசியாக தேங்காய் பூ தூத்துனால ருசியாக தனித்தாமக்கா.
ரொம்ப ருசியாக இருக்கு மக்கா. பட்டையில் வச்சு சாப்பிட்றது தனி ருசி தான் மக்கா.